ஒரு கையெழுத்து, ஒரு நிபந்தனை. இப்போ இதுதான் தமிழக அரசியலில் மிகப்பெரிய புயலை கிளப்பிக் கொண்டிருக்கு. 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கிவிட்ட இந்த சூழலில் அதிமுக தேமுதிக இடையே வெடித்துள்ள இந்த ரகசிய ஒப்பந்த சர்ச்சை சாதாரணமான ஒன்று கிடையாது. என்ன ஏமாத்திட்டீங்கன்னு பிரேமலதா விஜயகாந்த் ஒரு பக்கமும், நீங்க தான் நிபந்தனையை மீறிட்டீங்கன்னு எடப்பாடி பழனிசாமி மறுபக்கமும் மோதிக்கொள்வது ஏன்? இதில் மறைந்திருக்கும் அந்த ஒரு கண்டிஷன் என்ன? இன்று ஏப்ரல் 6, 2026 தேர்தல் களம் சூடு பிடித்துள்ள நிலையில் தேமுதிகவின் இந்த அதிரடி மாற்றமும் அதற்கு பின்னணியில் இருக்கும் ரகசியங்களும் தான் இன்று நாம் பார்க்கப் போகும் முக்கிய விஷயம். முதலில் விஷயம் என்னவென்று சுருக்கமாக பார்ப்போம். சமீபத்தில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் செய்தியாளர் சந்திப்பில் ஒரு அதிரடி ஆவணத்தை காட்டினார். 2024 நாடாளுமன்ற தேர்தலின் போது அதிமுக தேமுதிக கூட்டணி அமைத்தபோது தேமுதிகவுக்கு ஒரு ராஜ்யசபா சீட் தருவதாக எடப்பாடி பழனிசாமி எழுத்துப்பூர்வமாக உறுதி கொடுத்தார் என்பதுதான் அந்த ஆவணம். வாக்குறுதி கொடுத்துவிட்டு பழனிசாமி எங்களை ஏமாற்றிவிட்டார் என்பது பிரேமலதாவின் நேரடி குற்றச்சாட்டு. ஆனால் இங்கேதான் எடப்பாடி பழனிசாமி ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் வைத்தார். ஆமாம், கையெழுத்து போட்டது உண்மைதான். ஆனால் அந்த சீட் கொடுக்கப்பட வேண்டுமென்றால் 2026 தேர்தலிலும் தேமுதிக அதிமுக கூட்டணியில்தான் இருக்க வேண்டும் என்ற நிபந்தனையோடுதான் கையெழுத்திட்டேன் என அவர் இப்போது ஓப்பனாக உடைத்திருக்கிறார். சரி, இதற்கும் இப்போது நடக்கும் தேர்தலுக்கும் என்ன சம்பந்தம்? இங்கேதான் அரசியல் கணக்கு ஆரம்பமாகிறது. இப்போது தேமுதிக தாங்கள் நீண்டகாலமாக விமர்சித்து வந்த திமுக தலைமையிலான கூட்டணியில் இணைந்திருக்கிறது. வெறும் 10 தொகுதிகள் மற்றும் ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக பிரேமலதா இந்த முடிவை எடுத்திருக்கிறார் என அதிமுக தரப்பு கடுமையாக விமர்சிக்கிறது. இங்கே ஒரு முக்கியமான கேள்வியும் எழுகிறது. கேப்டன் விஜயகாந்த் உயிருடன் இருந்தவரை திமுகவையும் கருணாநிதியையும் எந்த அளவுக்கு எதிர்த்தார் என்பது நமக்கெல்லாம் தெரியும். ஆனால் இன்று நிலைமை தலைகீழாக மாறியிருக்கிறது. இந்த கூட்டணி மாற்றத்தை அரசியல் நாகரீகம் என திமுக கூறினாலும் சுயநல அரசியல் என எதிர்க்கட்சிகள் முத்திரை குத்துகின்றன. இதன் பின்னணியில் இருக்கும் தரவுகளை பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கும். 2011இல் அதிமுகவுடன் கூட்டணி வைத்தபோது தேமுதிக 41 இடங்களில் போட்டியிட்டு 29 இடங்களில் வென்றது. அன்று விஜயகாந்த் எதிர்க்கட்சி தலைவரானார். ஆனால் அதன் பிறகு தேமுதிகவின் வாக்கு வங்கி படிப்படியாக குறைய தொடங்கியது. ஒரு கட்டத்தில் 10%த்திற்கும் மேலிருந்த வாக்கு வங்கி கடந்த தேர்தல்களில் 1%த்திற்கும் கீழே சென்றதாக சில புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. எடப்பாடி பழனிசாமி இதையேதான் சுட்டிக்காட்டுகிறார். 0.5% வாக்கு கூட இல்லாத கட்சிக்கு 10 தொகுதிகளை ஸ்டாலின் கொடுத்திருக்கிறார் என்பது அவரது வாதம். ஆனால் பிரேமலதா தரப்போ எங்கள் பலம் என்னவென்று தேர்தலுக்கு பிறகு தெரியும் என சவால் விடுகிறார்கள். இந்த மோதலில் இன்னொரு முக்கியமான விஷயம் திமுக கூட்டணியில் இருக்கும் மற்ற கட்சிகளின் அதிருப்தி. குறிப்பாக 2%த்திற்கும் மேல் வாக்கு வங்கி வைத்துள்ளதாக கருதப்படும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு கொடுக்கப்பட்ட சீட்டுகளை விட தேமுதிகவுக்கு அதிக முக்கியத்துவம் தரப்படுகிறதா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. ஒரு பக்கம் தொண்டர்கள் குழப்பத்தில் இருக்கிறார்கள். கேப்டன் இருந்தவரை தனித்து நின்றோம் அல்லது கௌரவமான கூட்டணியில் இருந்தோம், இப்போது சீட்டுக்காக இப்படி அலைக்கழிக்கப்படுகிறோமா என சமூக வலைதளங்களில் விவாதங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. சரி, இப்போ ஒரு சின்ன பிரேக். நீங்க என்ன நினைக்கிறீங்க? தேமுதிக திமுக கூட்டணிக்கு சென்றது சரிதானா? கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போது இந்த நிபந்தனை விவகாரத்திற்கு வருவோம். எடப்பாடி பழனிசாமி கூறுவது போல ஒரு கூட்டணி ஒப்பந்தத்தில் அடுத்த தேர்தலிலும் நீடிக்க வேண்டும் என்ற நிபந்தனை சட்டப்பூர்வமாக செல்லுமா? அரசியல் விமர்சகர்கள் கூறுவது என்னவென்றால் இது ஒரு ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் மட்டுமே. ராஜ்யசபா சீட் என்பது ஒரு கட்சியின் பலத்தை வைத்து தீர்மானிக்கப்படுவது. ஆனால் தேமுதிக இப்போது திமுக பக்கம் சாய்ந்ததற்கு முக்கிய காரணமே அதிமுக கூட்டணியில் தங்களுக்கு எதிர்காலம் இல்லை என அவர்கள் கருதியதுதான். அதே நேரம் எடப்பாடி பழனிசாமி அந்த ரகசிய ஒப்பந்தத்தை இப்போது பொது வழியில் போட்டுடைத்திருப்பது தேமுதிகவின் நம்பகத்தன்மையை கேள்விக்குள்ளாக்க அவர் எடுத்த ஒரு தந்திரமான முயற்சி என்றும் சொல்லலாம். நிச்சயமாக 2026 தேர்தல் களம் என்பது வெறும் தொகுதிகளுக்கானது மட்டுமல்ல, இது கௌரவத்திற்கான போர். தேமுதிக இந்த 10 தொகுதிகளில் வெற்றி பெற்று தங்களுக்கு இன்னும் செல்வாக்கு இருக்கிறது என்பதை நிரூபித்தால் மட்டுமே பிரேமலதாவின் தலைமை அங்கீகரிக்கப்படும். இல்லையென்றால் விஜயகாந்த் கட்டிக்காத்த கட்சி மிகப்பெரிய சரிவை சந்திக்கும் அபாயம் உள்ளது.
அதேபோல எடப்பாடி பழனிசாமிக்கும் இது அக்னி பரீட்சை. கூட்டணி கட்சிகளை தக்கவைக்க தவறிவிட்டார் என்ற விமர்சனத்தை அவர் முறியடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார். சர்வதேச ஊடகங்கள் மற்றும் அரசியல் வல்லுவர்கள் கணிப்பின்படி இந்த முறை வாக்கு சிதறல்கள்தான் வெற்றியாளரை தீர்மானிக்கப் போகிறது. முடிவாக பார்த்தால் அரசியலில் நிரந்தர நண்பனுமில்லை, நிரந்தர எதிரியுமில்லை என்பது மீண்டும் ஒரு முறை நிரூபணமாகியிருக்கிறது. பிரேமலதா காட்டிய அந்த ஆவணமும் அதற்கு எடப்பாடி கொடுத்த அந்த கண்டிஷன் விளக்கமும் தமிழக தேர்தல் வரலாற்றில் ஒரு சுவாரஸ்யமான அத்தியாயம். இனி வரும் நாட்களில் இன்னும் எத்தனை ரகசியங்கள் வெளியாகப் போகிறதோ தெரியவில்லை. எது எப்படியோ மக்கள் தீர்ப்புதான் இறுதியானது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு முக்கிய அரசியல் அப்டேட்டில் சந்திப்போம். நன்றி.